Welcome student, I am Ganeshan. So the partial derivative in the sum பார்க்கலாம். V is a function of three variable x cube plus y cube plus z cube plus 3x yz கொடுத்துட்டு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா dou square v by dou y dou z equal to dou square v by dou z dou y அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ரெண்டுமே ஈக்குவல்னு. சரி, இப்போ பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை முதல்ல எடுத்து எழுதுவோம். v எப்படி கொடுத்துருக்காங்க, x cube plus y cube plus z cube plus 3xyz கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் yல டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். dou v by dou y. அப்போ yல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x கியூப் வந்து 0 ஆயிடும், ஏன்னா அங்க y இல்ல. இங்க y கியூப் பண்ணா 3y ஸ்கொயர், z கியூப் பண்ணா அது 0, ஏன்னா அங்க y இல்ல. இங்க y இருக்கு, y பண்ணா 1 into this 3xz, ஏன்னா y பண்ணா 1. இப்போ ஃபைனலா நம்மளுக்கு 3y ஸ்கொயர் பிளஸ் 3xz அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எது, dou v by dou y. இப்போ இதை நான் z ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்பதான் எனக்கு dou square v by dou y dou z கிடைக்கும். So which implies that நான் என்ன பண்ண போறேன், dou square v by dou y ஆல்ரெடி y ல பண்ணிட்டேன், இப்போ அதை நான் வந்து z ல பண்ண போறேன். அப்போ இங்க z ல பண்ணும்போது இங்க z இல்ல, அப்போ அது வந்து 0. இங்க z இருக்கு, z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into 3x 3x வரும். அப்போ ஃபைனலா எனக்கு 3x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதோட வேல்யூ dou square v by dou y dou z கிடைச்சிருக்கு. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதல்ல z ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், அப்புறம் தான் y ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். சரிங்களா? சரி, முதல்ல z ல டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். என்ன பண்ண, இதுதான் v, அதை z ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். dou v by dou z. அப்போ இங்க z இல்ல, அப்போ 0. செகண்ட் டேர்ம்லயும் z இல்ல, அதுவும் 0. தேர்ட் டேர்ம்ல z இருக்கு, இதை பண்ணோம்னா 3z ஸ்கொயர். அடுத்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா z இருக்கு, z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into 3xy 3xy. ஸோ dou v by dou z கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு dou square v by dou z dou y வேணும். அப்போ அடுத்தது நான் y ல தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை y ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ dou square v by dou z ஆல்ரெடி z ல பண்ணியாச்சு, இப்போ நான் இதை y ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல y இல்ல, அப்போ அது 0. அடுத்த டேர்ம்ல y இருக்கு, y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into 3x 3x. அப்போ ஃபைனலா இது வந்து 3x. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுவும் 3x தான், இதுவும் 3x தான். அப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ dou square v by dou y dou z equal to dou square v by dou z dou y. ஹென்ஸ் நமக்கு தேவையான ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.